அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2-3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பார்க்காம ஒரு 2-3 விஷயமாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒருத்தவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடியோவை ஒரு 100 பேர் கூட பார்க்க மாட்றாங்க, அப்புறம் ஏன் நீங்கள் வீடியோவை போட்டுக்கிட்டு உங்களோட டைமை ஏன் வேஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஆனால் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் போடுற வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக, நிறைய பேர் பார்க்கணுன்றதுக்காக நான் இதை போடலை. சித்த வித்தியார்த்திகள் கொஞ்சம் பேர் பயனடையணும் அப்படின்றதுக்காகவும், விழிப்புணர்வே இல்லாத நல்ல மனிதர்கள் நம்ம சொல்லும்போது, சில விஷயங்களை பற்றி பேசும்போது அவங்க விழிப்புணர்வு அடைவாங்க அப்படின்ற எண்ணத்துலேருந்து தான் இந்த பதிவுகள், இந்த வீடியோக்கள்லாம் நம்ம போடுறோம். இப்போ இன்னொன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வீடியோவை ரொம்ப பேர் பார்த்துட்டா அது நல்ல வீடியோ அப்படின்றது கிடையாது. எந்த நல்ல வீடியோவையும் நிறைய பேர் பார்க்கறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாங்கள் இங்கே எளிமையாக தான் பேசி எளிமையாக தான் வீடியோ போடுறோம். இதுக்காகவும் ரொம்ப மெனக்கிடுறோம். அந்த மெனக்கிடலை பற்றி தெரியாத ஒரு நபர் தான் இதை பதிவிட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல், இந்த 3 ஆசைகள் எல்லோருக்கும் இயல்பானது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அதில் முதல் ஆசை எதை விடணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்ணாசையை விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த பெண்ணாசையை விடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த மற்ற 2 ஆசைகளுக்கும் அடிப்படையான ஆசைகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்ணாசை தான் அடிப்படையான ஆசை. இதை வைத்து தான் மற்ற ஆசைகள் உருவாகின்றன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவர் திருமணம் பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், தெருவில் படுத்துப்பார், தேவையானதை வாங்கி சாப்பிடுவார், ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு தெரு வழியில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்துலேயோ இதுலேயோ எங்கேயோ தங்கிப்பாருன்னு வச்சிங்களேன். இல்லை ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து கூட தங்கிப்பார். இல்லை எங்கே அவர் போகணுன்னு நினைக்கிறாரோ அங்கே போய் அங்கே இருக்கிற இடத்துல தங்கிப்பார். இப்போ திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியெல்லாம் தங்க முடியாது. இப்போ உணவு எதை கிடைச்சாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் திருமணம் ஆகிட்டால் அப்படிலாம் செய்ய முடியாது. அவர்களுக்கும் உணவு கொடுக்கணும், நம்மளுக்கும் உணவு தேடிக்கணும். அவர்கள் சார்ந்த விஷயங்களையும் நம்ம செய்யணும், நம்மளை சார்ந்த விஷயங்களையும் நம்ம செய்யணும். இப்படி ஒரு பாரத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்வது தான் இந்த திருமணம். ஆகவே தான் நமக்கு இந்த திருமணங்கிறது ஒரு பாரமாக இருக்குது அப்படின்னு நினச்ச சில பேர்கள், சில மகான்கள், சித்தர்கள் தனிமையில் வாழ்ந்திருக்காங்க. இல்லை அப்படின்ற ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, தனக்கு இணையான எண்ணங்களை கொண்ட, தனக்கு இணையான இந்த ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பேர் ரிஷிபத்தினி என்று பெயர். அப்பொழுது இதற்கெல்லாம் அடிப்படையான விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் அப்படின்றத சித்தர்கள் சொல்கிறாங்க. அதே போல் இந்த வீடியோக்களை பெரும்பாலானோர் பார்க்கணும் அப்படின்னா, நான் அதற்கான மெனக்கெடலாம் நிறைய செய்யணும். ஒரு பெண்ணை கூட்டிட்டு அவங்கள பேட்டி எடுக்கிற மாதிரி வச்சு பேசணும். அப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணி எதெல்லாம் பார்ப்பீங்களோ, எதை பற்றிலாம் பேசுனா நிறையா பேர் பார்ப்பீங்களோ அதை பற்றிலாம் நான் பேசணும். ஆனால் அதற்கான களம் இது கிடையாது. அதற்கான வீடியோக்கள்லாம் இது கிடையாது. இது முற்றிலும் ஞானத்தை பற்றியும், யோகத்தை பற்றியும், விழிப்புணர்வை பற்றியும், சில முட்டாள்தனங்களை உடைத்து எறியும்
சில விஷயங்களை பற்றி மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்குமான வீடியோ தான். ஆனால் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால எந்த தவறும் இல்லை. எனக்கென்று ஒரு 10 பேர் ஒரு 15 பேர் இருந்தால் அதுவே எனக்கு போதுமானது. அந்த 15 நபர்களுக்காக தான் நான் வீடியோ போடுகிறேன். மற்றதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அது உங்களோட மனதோட விருப்பத்தை பொறுத்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட விசால பார்வை, உங்கள் அறிவு திறன், உங்களோட முற்போக்கு சிந்தனை இதையெல்லாம் பொறுத்தது. அதை என்னால் தூண்டிவிட தான் பார்க்க முடியும். நான் திரும்ப நான் முட்டாள்தனத்தை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகவே என்னால் சில சித்த வித்தியார்த்திகளும் ஆன்மீக நண்பர்களும் பயன்பெறுவதனால் நம்ம இந்த வீடியோவை போடுறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதி இறந்தப்ப அவர்கள் பின்னாடி ஒரு 8 பேரோ 10 பேரோ தான் போனாங்க. அதே போல் வஉசி சிறையிலேருந்து வரக்குள்ள அவர் நண்பர் சிவா, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு 2 பேர் 3 பேர் அவரை சிறைச்சாலையிலிருந்து அழைத்து வருவதற்கு போனாங்க. விவேகானந்தர் 100 தன்னலமற்ற இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகத்தை நான் திருத்தி காமிக்கிறேன் என்று கூறும்பொழுது அவர்களுக்கு தன்னலமற்ற இளைஞர்கள் 100 பேர் கிடைக்கல. இப்படியெல்லாம் இளைஞர்கள் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ அவர் காலத்திலேயே கிடைக்கல, இந்த காலத்தில் கிடைப்பாங்களா என்ன? ரொம்ப கடினம்தான். இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னா, ஆடம்பர வாழ்க்கையை நோக்கியும் கவர்ச்சியை நோக்கியும் போய் கொண்டிருக்கிறது. இதற்காக தான் இது மாதிரி ஆட்கள் இதுக்கான விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்கிறது எனக்கு தெரியும். இது ரொம்ப பேர் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு புரியும். இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை சொல்லுவது என்பது என்னுடைய வழக்கம். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்கலனாலும் சரி, அதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. நான் பெற்ற அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லையா, நான் பெற்ற அனுபவங்கள், காடு மலை எல்லாம் திரிஞ்சு ரொம்ப அவஸ்தைப்பட்டு பல விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சோம், பல அனுபவங்கள்லாம் கிடச்சிது. அந்த அனுபவங்களை பகிர்வதற்காக தான் இந்த வீடியோக்கள்லாம் நம்ம போட்டுருக்கோம். நீங்கள் தெளிவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், எல்லாரையும் இந்த சின்ன குழந்தைகள் சின்ன பசங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. இவங்க எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்கணுன்ற பார்வையை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துருங்க. இந்த நல்லோர் மனதை நடுங்க வைத்தல், இதை மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் கமெண்டில் போடுறதுங்கிறது நிறுத்திக்கணும். ஏன் அப்படின்னால் அந்த பாவங்கள் கடுமையாக உங்களை சேரும். தெளிவாக தெரிஞ்சுங்க. பிறர்க்கு நாம் முற்பகல் செய்யும், தமக்கு நாம் பிற்பகல் தாமே வரும். எங்களை பொறுத்த வரைக்கும் அறியாமைகள் இவர்கள் செய்த பிழையை மன்னியுங்கள் அப்படின்னு இந்த இயேசுநாதர் மாரி தான் சொல்லுவோம். ஆனால் இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் எப்பொழுதுமே இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பந்து மாதிரி இருக்குது. எதை நீங்கள் விட்டு எறிகிறீங்களோ அது உங்களுக்கே வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே அதுக்குள்ளே போக வேணாம், நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ சித்த வித்தியார்த்திகள் நிறையா பேர் திருமணம் ஆகி இருப்பீங்க. ஒரு சில பேர் 1-2 பேர் திருமணம் ஆகாமல் இருப்பாங்க. இப்போ இந்த திருமணம் ஆகாதவர்களும் திருமணம் ஆனவர்களும் நமக்காக நாம் வாழ்வது என்பது எவ்வளோ காலம் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம வாழுறோம் அப்படின்னு நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் புற செயல் செய்கிறீங்க இல்லையா, உங்கள் மனைவிக்காக வாழ்வது, உங்கள் குழந்தைக்காக வாழ்வது, உங்கள் தாய்க்காக வாழ்வது, உங்கள் தந்தைக்காக வாழ்வது, இது எல்லாமே புற செயல். இந்த எல்லா செயலுமே நீங்கள் யாருக்காக பண்ணியிருக்கீங்கன்னா மற்றவர்களுக்காக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. புற செயல் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னதான் தாயும் பிள்ளையும் இருந்தாலுமே தொப்புள் கொடியை அறுத்தவுடன் தாயும் பிள்ளையும் வேறு தனித்துவமாக மாறிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே ஒவ்வொரு மனிதனும் தனித்துவம் வாய்ந்தவன். அப்போ அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அம்மாவும் பிள்ளையும் ஒன்று. அப்புறம் தொப்புள் கொடி அறுத்தவொன்னே 2 பேரும் வேறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்போ யாராக இருந்தாலும் அவர்கள் மற்றவர்கள் தான், மற்றவர்களுக்கும் செய்யும் செயல்தான். அப்போ நமக்காக நம்ம நம்ம நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம், நமக்காக நம்ம எப்படி வாழுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ரொம்ப பேர்கிட்ட. இப்போ நமக்காக நம்ம எப்போ வாழுகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் ஐம்புலன்களை அடக்கி நீங்கள் உள்முகமாக பார்த்து எப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, எப்போ சித்த வித்தை பண்ணுறீங்களோ, எப்போ வாசியோகம் பண்ணுறீங்களோ, எப்போ தியானம் பண்ணுறீங்களோ, அப்போ தான் அது உங்களுக்கான நேரம், உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது நீங்கள் செய்கிற புண்ணியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த புண்ணியங்கள் தான் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கீங்கன்றதை உங்களுக்கு வந்து அடையாளப்படுத்தும். மற்றவைகள் எல்லாமே மற்றவர்களுக்காக நாம் வாழ்ந்திருக்கோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காகவும் நீங்கள் வாழுங்கள், அது வேணாம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால், வள்ளலார் மீதும் ராகவேந்திரர் மீதும் நமக்கு ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் குடும்பத்தை அவர்கள் விட்டு போய்விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு கசப்பான ஒரு சம்பவமாக இருந்தாலும், அவர்கள் பாணியில் சொல்லும் பதில் என்னவென்றால், அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து இறக்கப் போகிறவர்கள் தான். ஆனால் இறக்காமல் இருப்பதற்கு ஒரு வழிமுறையை நாம் கற்றுக் கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்காக நாம் என்ன செய்வோம், அவர்களிடம் இருந்து உழன்று பெறல முடியாது. ஆகவே நாம் அவர்களை விட்டு தனியாக விலகிவிட்டோம். அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் அவர்களிடமிருந்து விலகிவிட்டோம். அவர்கள் பாதை வேற, நம் பாதை வேற. அப்படி இருக்கும்பொழுது அவர்களுடைய பாவம் நமக்கு வந்து பெரிதாக பாதிக்காது என்பதை அவர்கள் கூறுகின்றனர். இதை உங்களுக்குள் கேள்வியாக இருந்திருக்கும். அதனால் இந்த 2 கேள்வியும் பதிலையும் நானே சொல்லிட்டேன். இப்போ வந்து இப்படியும் சில மகான்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கான நேரம் எதுன்னா, எப்பப்பெல்லாம் நீங்கள் ஜெபத்தில் உட்காரீங்களோ அதுதான் உங்களுக்காக நீங்கள் வாழறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எளிமையாக வாழணும். எளிமையாக வாழ்ந்தால் உங்களுக்கு பாரம் இருக்காது. அப்பப்போ நீங்கள் ஜெபத்தில் உட்காந்து உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். நீங்கள் மற்றவர்களுக்காக உழவார பணி போகிறேன், அந்த கோயிலில் போய் அந்த புல்லை பிடுங்குறேன், அங்கே இருக்கிற இடத்த சுத்தப்படுத்துகிறேன், இது எல்லாமே புறச்செயல், மற்றவர்களுக்காக வாழ்வது. அதனால் ஒரு பயனும் கிடையாது என்பதை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஜெபிச்சிக்கணும். சதா சர்வ காலத்தும் பிராணயாமி, வியாதி இல்லை அப்படின்னு சாமி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்ற வேலை செய்யும் நேரங்களிலையும் நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்க, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்போ நீங்கள் கதியில் இருக்கணும். கதி மட்டும் எடுத்துருக்கணும். உங்களோட கவனம் வேலையில் இருக்கணும், ஆனால் கதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் சாமி சொல்கிறாங்க. இதை தான் அகத்தியரும் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உண்ணும் போதும் உறங்கும் போதும் பெண்ணின்பால் இந்திரியம் விடும் பொழுதும் நடக்கும் பொழுதும் அவத்தில் நில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் செய்யக்குள்ளேயும் கதியிலே இரு நீனு. சில பாடல்களுக்கு நமக்கு வந்து விளக்கம் புரியாது, தெளிவுரையாக நம்ம வந்து சொன்னால் தான் நமக்கு புரியும். அப்போ அகத்தியரும் இது தான் சொல்கிறாரு. எல்லா நேரங்களிலையும் நீங்கள் கதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதியும் வராது, சீக்கிரம் பிரம்மரந்திரம் உங்களுக்கு வந்து துறக்கும் அப்படின்னு அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க. சரி, அகத்தியர் மட்டும்தான் சொல்கிறாருன்னா, நிறைய சித்தர்கள் இது தான் உங்களுக்கு வந்து பரிந்துரைக்கிறாங்க. அதோட சாரம்தான் எல்லா நூல்களின், இப்போ அகத்தியர் ஞானமாக இருக்கட்டும், காலங்கிநாதர் சிவவாக்கியர் பாடலாக இருக்கட்டும், காலங்கிநாதர் பாட சட்டமுனி மச்சமுனி, இப்படி நிறையா போகர், இது மாதிரி நிறையா இருக்காங்க, காகபூஷண்டர், இவர்களோட நூல்களோட எல்லா நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நூல்களோட சாரம்தான் சித்தவேதம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த சித்தவேதத்தில் கூறாத நிறைய விஷயங்கள் நிறைய இங்கே இருக்குது. அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணியும் நம்ம வாழணும். சித்தவேதத்தில் எவ்வளோ சாமிகள் வந்து கொடுக்க முடியுமோ
அவ்வளோ கருத்துக்களையும் உங்களுக்கு ஒருங்கிணைச்சி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களால கொடுக்க முடியும்னா முடியும். அவர்கள் காலத்தில் நம்ம வாழ்ந்து இருந்தால் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்திருக்கலாம். அவர்களிடம் கேட்டு வாங்கி நம்ம எப்படி இயேசுநாதர்களோட சிஷ்யர்கள் பைபிளை எழுதினார்களோ அப்படி அவர் காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தால் நிறைய விஷயங்களை அவர்களிடம் கேட்டு தெரிந்து நம்ம ஒரு நூலை வெளியிட்டிருக்கலாம். இப்போ இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அவர் இருந்த காலத்தில் நான் இருக்கிறதும் இந்த பயிற்சி செய்யும்போது நான் இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ பயிற்சி செய்கிறேன், இப்போ நான் கதிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னக்குள்ளே எனக்குள்ளே யார் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சித்தர்களும் எல்லா மகான்களும் சிவானந்த பரமஹம்சரும் இருக்கிறார்கள். இந்த எனக்கு கிடைத்த அனுபவம் இருக்கு இல்லையா, இந்த அனுபவம் அவர்களுடைய அனுபவம், 2 அனுபவமும் ஒன்றாக இருக்குது. அப்போ 2 அனுபவமும் ஒன்றா இருக்கக்குள்ள தான் அவங்களெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். இவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன். சாதாரணமாக இந்த சித்தவேத கருத்துக்களையோ சிவானந்த பரமஹம்சரையோ மற்ற சித்தர்களையோ நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நமக்குள்ளே போட்டு பார்க்குறோம், அது சரியாக இருக்கும்பொழுது ஏற்றுக்கொள்கிறோம். தெளிந்த அறிவாளிகள் ஏற்றுக்கொள்வது தான் சரியானது. ஒரு சாதாரண ஒரு பாமரர்கள் ஏற்றுக்கொள்வதுங்கிறது நிறைய விஷயங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இப்போ தெளிந்த அறிவாளிகள் இந்த ஞான நூல்களை ஏற்றுக்கொள்வது என்பது மிக சிறந்தது. அனுபவம் மிக்கவர்களிடமிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை அவங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்பதும் சரியானது. தவறான சில விஷயங்களை தவறான பாதைகளை காட்டும் சில பேர்லாம் இருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் எங்களை போல ஆட்கள் மிகவும் தேர்ந்தவர்கள் என்று நம்மளே சொல்லிக்கக்கூடாது. நமக்கு வேறு வழி இல்லை. இப்போ என்னை பற்றி யாருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பற்றி எனக்கு தான் மிக தெளிவாக தெரியும். நான் செய்கிறது எது தவறு எது சரின்னு. அதுக்கப்புறம் இறைவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்மளாக சொல்லணும். மற்றவர்கள் பார்வையில் எப்படி வேணும் தெரிஞ்சிருக்கலாம், அது அவர்களோட பார்வை. அதை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் சரி, நமக்காக நாம் வாழும் காலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கிற காலம்தான், ஜெபிக்கிற நேரம்தான். அதை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.